பாண்டியன் ஸ்டோர் சீரியல்ல அடுத்த வரை எபிசோட்ல நம்ம பழனி வீட்டுக்கு வரங்க எங்கடா பணம் அப்படின்னு சொல்லிட்டு கேட்கவும் மச்சான் அது வந்து அவரை போய் நான் பார்த்தேன் பணம் ஏற்கனவே கடையில் வந்து கொடுத்துட்டு தான் சொல்கிறாங்க அப்படின்ற மாதிரி வந்து சொல்லிடுறாங்க. இதை கேட்ட உடனே நம்ம பாண்டியன் இருந்துட்டு பயங்கரமாக ஷாக் ஆகுறாங்க. என்னடா சொல்கிற அவரு நானும் கடையில் தானே இருக்கேன், அவர் கடையில் கொண்டு வந்து எங்கிட்ட பணமே கொடுக்கவே இல்லையே மச்சான், அவருக்கு கொடுத்ததா சொன்னது உங்ககிட்ட கிடையாது, மயில்கிட்டையும் அவருடைய அப்பா கிட்டேயும் தான் கொடுத்தாங்களாம் அப்படின்ற மாதிரி வந்து சொல்லிடுறாங்க. இதை கேட்டோன்னே நம்ம கோமதி இருந்துட்டு டே பழனி என்னடா சொல்கிற, மயில்கிட்ட கொடுத்துருந்தா வந்து வீட்டில் சொல்லியிருப்பா இல்லை ஏன் சொல்லலை அப்படின்னு சொல்லிட்டு கேட்கவும் அது எனக்கு என்னக்கா தெரியும், ஒருவேளை மச்சங்கிட்ட சொல்லியிருக்குமோ என்னவோ, மாமா உங்களுக்கு தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கவும் இல்லைடா மயில் எதுவும் என்கிட்ட சொல்லலை, மயிலை கூப்பிடு அப்படின்னு சொல்லிட்டு கோமதியை விட்டு மயிலை வந்து கூப்பிட சொல்கிறாங்க. என்னச்சத்தை அப்படின்னு சொல்லிட்டு கேட்கவும் வாமா உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும், ஒருவேளை இவருக்கும் என் வயசை பற்றி ஏதாவது தெரிஞ்சிருக்குமோ அதனால தான் அத்தை என்னை கூட்டிகிட்டு போகிறாங்களோ, ஐயோ நல்ல நாள் அதுமா நான் வீட்டை விட்டு வெளியே போக போகிறேனா அப்படின்னு சொல்லிட்டு தங்கமயில் இருந்துட்டு பயந்து போய் போகிறாங்க. அதுக்கு அடுத்ததா மாமா என்னாச்சு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பழனிக்கிட்ட கேட்கவும் ஒரு நிமிஷம் இருமாப்பில் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பாண்டியன் இருந்துட்டு மயில் கடையில் யாராவது 10,000 பணம் கொண்டு வந்து கொடுத்தாங்களா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. இதை கேட்ட உடனே மயில் வந்து பயங்கரமாக ஷாக் ஆகுறாங்க. அதுக்கு அடுத்துதான் அந்த பணத்தில் தான் மயிலோட அப்பா சீர் செஞ்ச விஷயம் இது எல்லாத்தையும் ஞாபகப்படுத்தி பார்க்குறாங்க. அதோட இன்னைக்கான பிரம்ம முடிச்சிருக்காங்க.